சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from Kalyana Krishnan Ravishankar. சூரிய குடும்பம் என்பது சூரியன் மற்றும் அதை சுற்றியுள்ள 8 கிரகங்களுக்குள்ள கிரகங்கள், நிலவுகள், சிறு கோள்கள், வான்மீன்கள் மற்றும் தூசு ஆகியவற்றை கொண்ட ஒரு அமைப்பாகும். பாபாஜி, நவகோள்கள் அனைத்தும் உருண்டையாக வடிவில் சோலார் சிஸ்டம்ஸ் இயங்குகிறது என்று விஞ்ஞானம் கூறுகிறது. டெலஸ்கோப் மூலம் இதை உறுதி செய்திருக்கிறார்கள். நாம் ஏன் நவகிரக வழிபாட்டை சோலார் சிஸ்டம் மாடல் செய்து வணங்காமல் வெறும் நவகிரக சிலை வைத்து வணங்குகிறோம்? தாங்கள் கூட நவகிரகங்களை ஒளி வடிவில் வட்டமாகத்தான் காட்டியிருக்கிறீர்கள். விளக்கவும். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. 12 சூரியர்கள் இருக்கிறார்களாம். அதில் நான் விஷ்ணு என்ற பெயரால் அறியப்படுவேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்கிறார். அப்போ நீங்கள் கேள்வி கேட்குறது ஒரு சூரியன் இல்லை, இன்னும் எவ்வளவோ இருக்குது. பாரதியார் பாடியிருக்காரு, அண்டங்கள் கோடி அமைத்தாய் அப்படின்னார், சித்தினை அசித்துடன் நினைத்தாய் அப்படின்ட்டுப்பார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவாய் இறைவாய் இறைவான்னு பாடியிருப்பார். அதனால் ஷேக்ஸ்பியர் சொல்வார், there are more things on the heaven than what you can see on this earth, oh Mr. Horatio அப்படின்னு சொல்வார். அது நமக்கு தெரிஞ்சது, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்றக்கலமடந்தே ஓதுகின்றாள். இது இந்த வம்புக்கெல்லாம் போகாமல் உங்களுக்குள்ளேயே எல்லா சிஸ்டமும் இருக்குது. உங்களுடைய இந்த இடம் இருக்குது இல்லையா, இதுதான் சூரியன். உங்கள் மனசு சந்திரன், உங்களுடைய கை இந்திரன், உங்களுடைய பாதங்கள் விஷ்ணு, உங்களுடைய வயிறு இருக்குது இல்லையா, இதுதான் அக்னி பகவான். உங்கள் உடம்புல இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் இல்லையா, அதுதான் வர்ணன்னு சொல்லக்கூடியது. நம்முடைய இதய குகை இருக்கு இல்லையா, குகன், அதுதான் முருகப்பெருமான். இப்படி எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் ரிசர்ச் அண்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் வேர், நமக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. அதெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணுறது விட்டு பேசாமல் ஒன்று நீயே கும்பிட்டுக்கோ. சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகாக சொல்கிறார், இறைவனை துதிக்க வந்த உடம்பை நான் முதலில் வெளிப்படுகிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த உடம்பை வச்சு தானே கடவுளை கும்பிடுறோம். அதனால் ஐ வில் வர்ஷிப் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட். இதுதான் அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி என்றால் நான் இறைவன். ஐ எம் ஏ மினியேச்சர் ஃபார்ம் ஆஃப் த சேம் அல்டிமேட் டிவினிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ரொம்ப லாபம் இருக்குது. ஒன்ஸ் இப்போ இந்த சபரிமலைக்கு நீ மாலை போடுற, நார்மலாக இருக்கிற ஆள் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு 40 நாளைக்கு கொஞ்சம் ஸ்மோக் பண்ண மாட்டான், தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டான், இல்லைன்னா ஹி கெட்ஸ் இன் டு தட் குரூவ், நான் இப்போ சாமியாக இருக்கேன் இப்போ அப்படிங்கிற மாதிரி. அதே கான்செப்டை நீ கொண்டு வா, ஐ எம் காட் ஆல்வேஸ்ன்னு கொண்டு வந்துடு. அப்போ எந்த தப்பும் பண்ணவே மாட்டேன். இன்ஸ்டெட் ஆஃப் வேஸ்டிங் யுவர் டைம் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் கோயிங் த்ரூ ஆல் தீஸ் ஸ்கிரிப்சர்ஸ் விச் நோ ஒன் டஸ், இட் இஸ் பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் யுவர் செல்ஃப் காட், அகம் பிரம்மாஸ்மி. Once you understand you are God, you should also accept that every other person is also God. அதான் தத்துவமசி. அகம் பிரம்மாஸ்மி, ஐ எம் காட், தத்துவமசி, நீயும் அதுதான். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே கடவுள் தான். ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எவ்ரி கிரியேஷன் இஸ் ஈக்குவல் டு த கிரியேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் யூ திங்க் சீரியஸ்லி அபவுட் தீஸ் திங்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் கன்ஃபைன்ட் டு எ மாடுலார் ஃபார்ம், நீங்கள் உருப்பிட்டுருவீங்க இல்லையா. ஒரு கடல் இருக்குது, அந்த கடலில் ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்க முடியுமா? அதனுடைய டேஸ்ட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சில அலைகள் நம்ம கால்கிட்ட வந்து கரையுது, சில அலைகள் தூரத்துலேருந்து நம்மளை அடிக்கிற மாதிரி தம் தம் தம்னு வருது. நம்மளே கரையில் ஒதுங்குறோம் அந்த அலை நம்மளை அடிக்க போகுதுன்னு சொல்லி. ஆனால் அந்த அலை உங்கள்கிட்ட வர்றதே இல்லை, க்ரஸ்ட்னு பேர். தட் மேஜர் வேவ் புஷஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அலைகளை புஷ் பண்ணுது. ஸோ அல்டிமேட்லி உங்கள்கிட்ட வர்ற அலைக்கும் நீ பார்த்து பயந்த அலைக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நாம் எல்லாமே அலைகள் தான். அதனால தான் வாழ்க்கையில் எப்போ பாரு அலைஞ்சிக்கின்னே இருக்கும் இல்லை, நம்மளாம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், நம்மெல்லாம் அலைகள். இந்த சம் டோட்டல் ஆஃப் ஆல் தீஸ் வேவ்ஸ் டுகெதர் இஸ் த ஓஷன். ஸோ த சம் டோட்டல் ஆஃப் ஆல் த கிரியேஷன் இஸ் ஈக்குவல் டு த கிரியேட்டர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்தா எதுவோ அதுதான் கிரியேட்டர். ஸோ யூ ஆர் ஒன்லி எ மினியேச்சர் ஃபார்ம் ஆஃப் த அல்டிமேட் கிரியேட்டர், அதனுடைய ஒரு ஃபார்ம். அதனால் அந்த
கிரியேஷனில் நாம் ஒரு சின்ன துகள் என்று தெரிந்து கொண்டு instead of wasting time in going to temples and going to churches, masjids and all these monumental worship places, there are training programs. See, a child is born. அப்போ உனக்கு ஒரு கராலர் வாங்கி கொடுக்குறாங்க 1500 ரூபாயில். அந்த சைல்டு கராலருக்குள்ளே போய்ட்டு இப்படி ஓடிக்கினே இருக்குது. இப்போ நீ கராலர் வச்சுன்னு இருக்கியா? நீ கராலர் வச்சுன்னு கிளம்பக்கத்தில் போனால் எல்லோரும் உனக்கு கல்லெடுத்து அடிப்பாங்க. அந்த மாதிரி தி ஐடல் வர்ஷிப் ஆர் விக்கிரக ஆராதனை என்பது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். இட்ஸ் எல்கேஜி லெசன் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த சுப்ரீமசி ஆஃப் காட். பட் ஒன் கான் லீவ் இட் அட் தட். அதோட விட்டுட்டு நீ மேலே வா. நவ் யூ டோன்ட் யூஸ் அ கராலர். ஸோ எ டைம் கம்ஸ் இன் யர் லைஃப் when you can go beyond all these monuments, all these rituals, all these statues, all these stones. இதெல்லாம் தேவையே படாது. நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு கடவுளை நினச்சிக்கிற வரும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் அ ஃபார்ம் யூ கோ டு ஃபார்ம்லெஸ்னஸ். ஃபார்ம்லெஸ்னஸ் இஸ் அல்டிமேட். எல்லாம் வர என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியை தான் அன்னைக்கிறது. எல்லாம் வர நோ ஃபார்ம்ஸ், நத்திங், நோ லிமிட்டேஷன்ஸ். எல்லாம் வர என்னை மறந்த நலம், go into the blank mind. That's called the naked mind, the nirvana. Nirvana means no thoughts. ஒரு ஆள் உடம்போடு இருக்கிற போது தாட் இல்லாத ஒரு மைண்டில் இருந்தானா அது நிர்வாணம். உடம்புலேருந்து தன்னுடைய சோலை பிரிச்சுக்கிட்ட பின்னால் அவன் இருந்தால் உலகத்திலேயே இருக்கான்னு வச்சுக்கோயே, அது மகா நிர்வாணம்னு பேர். தான் அல்டிமேட். புத்தான், மகாவீரான், அதர் பீப்புள் சே. இப்போத்துக்கு 1000 வாசல் இதயம், இதில் 1000 எண்ணங்கள் உதயம். நீங்கள் உக்காந்துருக்கீங்க, இங்கே உக்காந்துக்கிட்டு ஆஃபீஸை நினச்சிட்டுருக்கீங்க, வீட்டை நினச்சிட்டுருக்கீங்க. ஸோ யுவர் மைண்ட் இஸ் ஸோ டைவர்டட் இல்லையா? இப்போ திஸ் பிளேஸ் இஸ் பீஸ்ஃபுல். இந்த இடத்துல நீயா ஃபோனை தொடலைன்னா ஃபோன் அடிக்காது. இந்த இடத்துல உன்னை தேடி யாரும் சொந்தக்காரங்க வரமாட்டாங்க, கடங்காரன் வரமாட்டான், எந்த ப்ராப்ளமும் இல்லை. கோயிலுக்கு வந்தியா ஜாலியாக இந்த ஆம்பியன்ஸை என்ஜாய் பண்ணு, பிரசாதெல்லாம் சாப்பிடு, பழம் சாப்பிடு, சாக்லேட் சாப்பிடு, பாட்டெல்லாம் கொஞ்சம் நேரம் கேளு, பல்லக்கு தீரெல்லாம் பார்த்துருப்பேன். இப்போ ஏதாவது உனக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாக்கா இதுக்கு என்ன பேர்? ஆன்ம விசாரம்னு பேர். சங்கீதாவுக்கு போகலாமா, சரவணபவன் போகலாமா, கேஎஃப்சிக்கு போகலாமான்னா அது அன்ன விசாரம். எந்த ஹோட்டலில் எது நல்லா இருக்கணும்னு அலையிறது. இது என்ன? ஆத்ம விசாரம். ஹூ ஆம் ஐ? whether I could have been born as a cow or a horse or a donkey, how I was born as a human. After this human body dies, what happens next? Whether this is the only world and there are several other worlds in God creation. இந்த மாதிரிலாம் யோசனை பண்ணுறது இல்லையா? தட் இஸ் கால்ட் ஆன்ம விசாரம். ஸோ அன்ன விசாரம்ன்றது இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டு காத்தால டாய்லெட் போகிறது. ஆத்ம விசாரம்ன்றது நான் ஏன் பிறந்தேன் இந்த உலகத்தில். ஒரு சில பேர் ஏழையாக இருக்கான், சில பேர் பணக்காரனாக இருக்கான், சில பேர் ஹெல்த்தியாக இருக்கான், சில பேர் வியாதிஸ்தனாக இருக்கான். ஒய் ஆல் திஸ் அப்படின்னு இந்த கேள்விக்கு விடை தேடி கிளம்புகிற ஒவ்வொரு சித்தார்த்தனும் புத்தனாகிறான். நவ் யூ ஆர் ஆல் சித்தார்த்தாஸ். சித்தார்த்தன் அரண்மனையில் நேபாளத்தில் கபிலவாசலில் ரொம்ப சொகுசாக வளர்ந்தான். அவனுக்கு எந்த கஷ்டம் தெரியாது. ஒரே ஒரு நாள் அவன் தேரேறி வெளியே போகிறான். ஒரு வயசான ஆளை பார்க்குறான், ஒரு இறந்த பணத்தை பார்க்குறான். இதெல்லாம் பார்த்த உடனே கெட்ஸ் அஃபெக்டட். பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அவனுக்கு தூக்கம் வரல. எதுக்காக இவ்வளோ சஃபரிங் இருக்குது இந்த உலகத்தில்? லெட் மீ ஃபைண்ட் த ஆன்சர் அப்படின்னு நைட்டோட நைட்டு பொண்டாட்டி விட்டான், பிள்ளையே விட்டான். he goes in search. So Siddhartha undergoes different experiences, and then ultimately he goes to Buddha Gaya, and under the Bodhi tree he gets ஞானம், enlightened. அவன் கண்டுபிடிச்சது என்ன? ஆசைகள் தான் துன்பத்துக்கு காரணம். If you don't have any desires, you won't have any suffering. உனக்கு எந்த ஒரு ஆசை இருக்கோ அந்த ஆசையில் தான் உனக்கு ப்ராப்ளமே இருக்குது. சப்போஸ் யூ ஆர் ஸ்மோக்கிங். அந்த ஸ்மோக்கிங் நீ ஏன் பிடிச்ச பழக்கம்தான். ஸ்மோக்கிங் வந்து நீ பிறந்த போது எந்த குழந்தையாவது பீடி பிடிச்சுன்னு பிறகுதா? இல்லை, நோ சைல்ட் இஸ் பார்ன் வித் ஸ்மோக். நீயா யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னான் புட்டுறா மச்சி அப்படின்னு சொல்லி அதை வாங்கி 2 நாளைக்கு புக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒன்றும் பிடிச்சிக்கிச்சு. நீ கவலையாக இருந்தாலையும் உனக்கு தம்மு தேவை, சந்தோஷமாக இருந்தாலையும் தம்மு தேவை. அது ஒன்று பிடிச்சிக்கிச்சு. இன்றைக்கெல்லாம் ஒரு சிகரெட்டு பேக்கெட்டு 6 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 50-60 பைசா கொடுத்து ஒரு நாளைக்கு 2 பேக்கெட், ஒரு 20 சிகரெட் 30 சிகரெட் குடிச்சு கடைசியில் உன் ஹார்ட்டெல்லாம் வந்து கார்பன் ஃபார்ம் ஆகி போய் டாக்டர் வந்து உனக்கு ரெஸ்டிக்ளின் மிஸ்டிக்ளின் கொடுத்து ஒரு 3 நாளைக்கு நீ தம் அடிக்காமல் இருப்பேன். அது கொஞ்சம் ரிலீஃப் ஆனவுடனே திருப்பி தம்மை பிடிச்சிக்குவேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யுவர் ஹோல்டிங் டு த தம் இஸ் ஹோல்டிங் யூ.
Question from Muthu Krishnan, Texas, USA. In both Christianity and Hinduism, the concept of forgiveness and absolution is complex and multifaceted. While prayers, confession, and repentance are important aspects of seeking forgiveness, the belief in automatic absolution varies depending on the specific tradition or interpretation. Is it true that ultimately the effectiveness of confession or prayer in absolving sins depends on the individual's beliefs, intentions, and actions? Or is it true that by repenting for the sins committed by one is absolved by the God, as the God is love and love is God? Please explain which is true. Forget about the other arguments. Very simple argument. Jesus Christ was the noblest of persons. Okay, I am very comfortable. Jesus was a very poor man because he has to go and sleep on the mountain, and some bread will come, he will have to share it with all the people who are around him. இல்லையா, பிரெட் எல்லாருக்கும் போந்து கொடுத்துட்டு அவர் படுத்துக்குவார். அனாத மாதிரி பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு ஒரு கூடு இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளையாகி இயேசுவிற்கோ தலை வைத்து படுப்பதற்கும் செங்கல் அளவு இடம் இல்லை என்பது தான் பைபிள். பறவைக்கு கூடு இருக்குது, இயேசுக்கு செங்கல் அளவு தலை வச்சு படுக்கிறதுக்கு தான் பைபிள். அவர் ரொம்ப நல்லவர். கண் இல்லாதவனுக்கு கண் கொடுத்தாரு, ஊமையை பேச விட்டார், பேய் பிசாசு ஓட்டினார், செத்தவனெல்லாம் ஏப்பி கொடுத்தார். பண்ணாத அதிசயம் இல்லை, ஆல் த டைம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். லாஸ்ட்டில் ஒரு 30 வெள்ளி காசுக்காக ஜூடாஸ் காரியட்டுங்கிறவன் அவரை காட்டி கொடுக்குறான். பீட்டர் சைமனுங்கிறவன் கோழி கோவத்துக்குள்ளே இவர் யாருனே எனக்கு தெரியாதுன்றான், அவருடைய ஓன் டிசிப்பிள். சிலுவை தள்ளும்போடு வந்து நின்னா டவுட்டிங் தாமஸ்ன்னுவாங்க, தோமா அவன் நம்ப மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ அவருடைய 12 சிஷ்யங்களே இதுதான் கதி. ஸோ எத்தனை பேருக்கு அவர் உலகத்தில் நல்லது பண்ணியிருப்பார், யாருமே அவர் பின்னால் வரல. ஹி வாஸ் லைக் அன் ஆர்ஃபன். நாங்கள்லாம் போயிருக்கேன், ஐ ஹவ் கான் டு ஜெருசலம். ஸோ ஐ ஹவ் சீன் ஆல் தோஸ் பிளேசஸ். எல்லாம் மார்க் பண்ணி வச்சுப்பான், நம்பர் 12 திஸ் பிளேஸ், நம்பர் 11 திஸ் பிளேஸ், அதெல்லாம் இருக்கும். அவரை எம்பம் பண்ணார் இல்லையா அந்த ராஜா நிக்கோதமஸ், அந்த இடம்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். அவர் சிலுவையில் கொண்டு போய் போடுறாங்க. போடுற போது கூட ஒரு ஹியூமிலேஷன். அவர் எவ்வளோ பெரிய மகான், அவர் கூட 2 கொலகார பாவிங்களை போடுறாங்க. அந்த பொலாந்தியஸ் பைலட் இருக்கான் இல்லையா, அவன் கேட்குறான், இவர் மேலே நான் ஒரு தப்பையும் பார்க்கவே இல்லை, நான் வந்து பாரபாஸ்ன்னு ஒருத்தனை வந்து பஸ்கா பண்டிகைக்கு பனிஷ் பண்ணிடுறேன், ஜீசஸை விடுதலை பண்ணிடுறேங்கிறான். அவங்களும் ரிலீஸ் பாரபாஸ் பட் புட் ஜீசஸ் இன்டு த கிராஸ்ன்றானுங்க. அவன் வேறு வழிப்பில்லை, கையை கழுவிட்டு இந்த பாவம் எந்த கிடையாது அப்படின்னுறான். இதான் வாஷிங் ஹேண்ட்ஸ் லைக் பொலாந்தியஸ் பைலட்னுவாங்க. அதாவது ஒரு நேர்மையாக இருக்க முடியாதவன் கை கழுவிக்கிறான்னு அதுக்கு உதாரணம் வந்தான். இவர் அவ்வளோ அசிங்கப்படுத்தி கூட்டின்னு போகிறாங்க. அங்கே வந்து சிலுவையில் போடுறாங்க. அப்போ கூட அந்த ஆளுடைய நல்ல புத்தி அவர் விட்டு போவே இல்லை. ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே நோ நாட் வாட் தே டூங்கிறார். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறிகலாது செய்கிறார்கள் அப்படின்னு. ஃபாதர் ஃபர்கிவ் தம் மன்னிங்கிறார். அந்த நிமிஷம் வரைக்கும் அவரால் அந்த கம்போஸ்டாக இருக்க முடியுது. லாஸ்ட்டில் தண்ணி கேட்குறாரு, தாகமாக இருக்குன்னு. இவங்க தண்ணி கொடுக்காம சும்மா வாய்கிட்ட ஈட்டி வச்சு தண்ணியில் ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு ஏமாத்துறானுங்க. இடுப்பில் ஒரு சின்ன துண்டு தான் இருக்குது, அதுவும் நழுவி போடுறதுனால வந்துச்சு. அதுக்கு மேலே அவருடைய பொறுமை தங்கலை அவர்கிட்ட. அப்போது ஃபாதர் ஒய் ஹாவ் யூ ஃபர்சேக்கன் மீ அப்படின்னார். பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர், ஒய் ஹாவ் யூ ஃபர்சேக்கன் மீ அப்படின்னு. இப்போ அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வர்ற வரைக்கும் அவருடைய உடம்புலேருந்து ஆவி பிரியலை. ஆசையை அருமீன், ஆசையை அருமீன், ஈசனோடாயினும் ஆசையை அருமீன். கடவுள் மேலே இருக்கிற ஆசை கூட போகணும். அப்போ தான் உன்னுடைய ஸ்பிரிட் ஆத்மா என்பது இந்த சரீரம் என்ற ஜெயிலிருந்து வெளியே வரும். ஈசனோடாயினும் கடவுள்கிட்ட இருக்கிற ஆசை கூட விடணும். லாஸ்ட் வரைக்கும் அவருக்கு கடவுள்கிட்ட இருக்கிற ஆசை போவே இல்லை. இந்த தண்ணி கூட கொடுக்காம இவங்க அலையிழைத்த போது என்னை ஏன் கைவிட்டீர்னார். அப்போ தான் கடவுள் மேலே இருந்த ஆசை போச்சு. அப்போ அவருடைய ஆவி இதிலிருந்து பிரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அப்போ இயேசு இந்த உலகத்துக்கு ஒரு அப்சல்யூட் எக்ஸாம்பிள். ஹவ் எ மேன் கேன் பி ஸோ ஃபர்கிவிங், எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு நோபலாக இருக்க முடியுங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் இந்த உலகம் வந்து இயேசுவை மதிச்சுதுன்றியா,
அவர் இறந்து 400 வருஷம் ஆச்சு. கிறிஸ்டியானிட்டி உலகத்தில் தலையெடுக்கிறதுக்கு 400 years. ஆல் தி ப்ராஃபட்ஸ் அப்போஸ்டல்ஸ் வேர் ஆல் குரூசிஃபைடு, உடம்புல தோல் உரிச்சாங்க, அவங்களுக்கு இல்லாத வம்பெல்லாம் 400 வருஷத்துக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் இத்தனை தியாகங்களையும் பண்ண ஒரு மத போதகர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, அன்றைக்கி பிரிட்டிஷு, போர்ச்சுகீஸ், டச்சு, பிரெஞ்சு இவங்கெல்லாம் தான் ரூலர்ஸ். அதில் இருந்த கிங்ஸு, குயின்ஸு இவங்களெல்லாம் அவங்க கன்வின்ஸ் பண்ணாங்க. அதனால் கிறிஸ்துவ மதம் பரவிச்சு. இல்லைன்னா 400 வருஷம் ஆச்சு. அவ்வளோ தியாகம் பண்ணிட்டு இயேசு போனால் கூட 400 years it took for to take grass levels. And it took not because of these masters, because they caught hold of the kings, the rulers பிடிச்சாங்க, not the ruled. சரி, இவ்வளோ தியாகம் பண்ணி வந்த ஒரு கிறிஸ்டியானிட்டி அதுக்கப்புறம் ஏன் பிரிஞ்சது? கேத்தலிக்னு ஒன்று, ப்ராட்டஸ்டன்ட்னு ஒருத்தன், பெந்தகோஸ்ட்னு ஒருத்தன், இல்லையா? எதுக்கு பிரியணும்? ஒரு ஜீசஸு, ஒரு ப்ரீச்சிங்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை? எதுக்கு தீஸ் பீப்புள் ஷுட் ஃபைட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அகெயின்? இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த ஒரு தீர்க்கதரிசி மதிக்காமல் எது கேத்தலிக்கணும், ப்ராட்டஸ்டன்ட்னும், பெந்தகோஸ்ட்னும், இப்படி எல்லாமே தமாஷா போயிட்டுருக்கு. ஸோ ரிலிஜன்ன்றது இந்த உலகத்தில் தவறாக போச்சு. புத்த மதம்னு எடுத்தியானா அவர் ராஜகுமாரன் எல்லாத்தையும் விட்டு புத்தரானார். கடைசியில் புத்த மதம் என்னாச்சு? மகாயான புத்த மதம், யுனாயான புத்த மதம். ராஜாவாக இருந்தார் மகாவீரர். அவர் ஆரம்பித்த ஜெயின மதம் ஸ்வேதாம்பர ஜெயின்னு, திகம்பர ஜெயின்னு ரெண்டாச்சு. இந்து மதம் சைவர்கள், வைணவர்கள், மாத்வர்கள் இந்த மாதிரியெல்லாம் ஆச்சு. உலகத்தில் எந்த ரிலிஜனாவது ஒத்துமையாக இருந்து நீ பார்த்துருக்கியா? நான் தான் சொல்லினே இருக்கிறேன், எல்லா ரிலிஜன்லையுமே அந்த மத போதகருக்கு பின்னால் கூட இவங்க அச்சின் செத்துன்னு உட்காந்துக்கிறாங்க. எல்லா ரிலிஜனுமே, ஐ டோன்ட் மீன் எனி பர்டிகுலர் ரிலிஜன். ஏன் அந்த மாதிரினா, மத போதகர்கள் மேலே ஒன்றும் தப்பில்லை. இட்ஸ் நத்திங் ராங் வித் த ப்ராஃபிட்ஸ். தேர் ஆல் a gift from God to guide the people who are wandering in darkness. பட் இந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களில் கன்ஃபியூஸான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, கிளாரிட்டி இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. நான் சொல்லியிருக்கேன், இஃப் ஒரு ரிலிஜன் ஜனங்களை ஒன்றாக்கிட முடியும்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி எதுக்கு ஒவ்வொரு ரிலிஜன்லேயும் பிரிவுகள் வருது? மாயான, சைவம், வைஷ்ணவம், அது ப்ராட்டஸ்டன்ட்டு, பெந்தகோஸ்து, கிறிஸ்டியன், சன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீமு இல்லை. இன்றைக்கி ஈரான் வேறு, ஈராக் வேறு, துருக்கி வேறு, எல்லாம் பாய் தானே. எதுக்கு அச்சின்னு சாவுறானுங்க? இதுக்குள்ளே ஒருத்தன் அச்சின்னு சாவுறானுங்க. அப்போ ரிலிஜனுங்கிறது ஜனங்கள்கிட்ட அன்பை கொண்டு வரல, ஜனங்களை ஒத்துமையாக செய்யவே இல்லை, எல்லாத்தையும் பிச்சிச்சு. அப்படி ரிலிஜன் ஒன்றும் சேர்க்கும்னா, ஒன்றா இருந்த துலுக்கணுங்க. பாகிஸ்தான் அவங்க ஏன் பங்களாதேஷ் தனியாக வேணும், பாகிஸ்தான் தனியாக வேணும்னு போனானுங்க? ரெண்டு பேரும் முஸ்லீம் தானே. அவங்க ஒழுங்காக நமாஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே. எதுக்காக எனக்கு தனியாக இது வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் போனானுங்க? அவங்க சொன்னாங்க, அவங்கெல்லாம் வங்காள மொழி பேசுகிறாங்க, நாங்கள்லாம் அரபிக், உருது பேசுகிறோம் நானுங்க. ஓகேவா? அப்போ என்ன சொன்னாங்க? ரிலிஜன் இப்போ ஒன்று சேர்த்தாலையும் லாங்குவேஜ் பிரிக்குதுன்னாங்க தானே. அப்போ இங்கே இருக்கிற ஆந்திராவில் இவனும் தெலுங்கு, தெலுங்கானாவில் இருந்தவனும் தெலுங்கு. அப்போ ஒரே தெலுங்கு பேசுகிறவன் எதுக்காக அச்சின்னு சாகுறான்? எதுக்காக அவங்க தனியாக எல்லாம் கேட்டாங்க. இது அப்போ மொழி ஒன்றும் சேர்க்கலை, ஒன்று ரிலிஜன் ஒன்றும் சேர்க்கலை, மொழி ஒன்றும் சேர்க்கலை. அதுக்கப்புறம் பீகார், அது ஜார்க்கண்ட் ஆச்சு. உத்தரப்பிரதேஷ் உத்தராஞ்சல் ஆச்சு, உத்தரகாண்ட்னுவாங்க அது. இது ஏன்டா பிரித்ததுன்னா, அவன் சொல்கிற காரணம் என்னென்னா, இப்போ எங்கள் ரெண்டு பேரும் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா. அப்போ கல்ச்சர் பிரிக்குதுன்னு இவனே ஒத்துக்கிறான். இப்படி வரிசையாக ஒவ்வொன்றுத்தையாக எலிமினேட் பண்ணினே வா. லாஸ்ட்டில் சொல்லுவான் பொருளாதாரம் அப்படின்னா. ஒரு யுக புரட்சி வந்தது. புயற்காற்று சூறையிலே சமணரெல்லாம் சடசடவென்று சரிந்து வீழ்ந்தார்னு ஒரு ரஷ்ய புரட்சி ஜெர்மனுடைய ஆட்சியை ஒழித்து ஒரு கம்யூனிஸ்ட் ரஷ்யா வந்துச்சு. இப்போ ரஷ்யா ஏன் இந்த 52 ஸ்டேட்ஸாக பிரிஞ்சு இன்றைக்கி உக்ரைனும் ரஷ்யாவுமே அடிச்சுக்கின்னு இருக்கான் இல்லையா? ரெண்டு பேரும் ஒன்றா இந்த நாய்க்கு தானே. நல்லா யோசனை பண்ணு. அப்போ இவங்க சொல்கிற காரணம் என்ன? பொருளாதாரம் அப்படின்ற. இப்படி நீ வரிசையாக பார்த்துனே வா.
மதம் இணைக்க மாட்டேனுது, ரிலிஜன் இல்லை, லாங்குவேஜ் இல்லை, பொருளாதாரம் இல்லை, எதுவும் ஜனங்களை இணைக்கவே இல்லை. உலகம் பூராவும் அதே அடிதடி தான் ஓடினே இது. இப்போ எது தான் இணைக்கிங்க அப்படின்னா, பல்லாண்டு வாழ்கன்னு ஒரு சினிமா இருந்துச்சு. அதில் எம்ஜிஆர் வந்து ஒரு இந்தியா மேப் இருக்கும் இல்லையா, அதை வந்து கிழிச்சிட்டு ஒட்டி காட்டுங்கன்றாங்க. இப்போ சில காலேஜ் பொண்ணுங்கள்லாம் வந்து இப்படி வரும் இல்லையா, குஜராத்து இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி தொங்கினே இருக்கும் சவுத் இந்தியா. ஒட்டுறாங்க, ஒட்டவே மாட்டேங்குது. எம்ஜிஆர் 2 மினிட்ஸில் ஒட்டி கொடுத்துருவார். அவங்களாம் கேட்பாங்க, எப்படிங்க ஒட்டினீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நீங்கள் இந்தியா ஒட்டணும்னு முயற்சி பண்ணீங்க, அது ஒட்டலை. நான் இந்தியா மேப்புக்கு பின்னால் ஒரு மனுஷனை வரைஞ்சிட்டேன். 2 கண்ணு, 2 காது, வாய், மூக்கு, 2 கை, 2 கால். பின்னால் இந்த மனுஷனை நான் ஒட்டின உடனே முன்னால் இந்த இந்தியா ஒட்டுக்குச்சின்னு வரும். இதுதான் பல்லாண்டு வாழ்க கான்செப்ட். இப்போ மனிதர்களை நீங்கள் ஒன்று சேர்த்தால் அன்றி இந்த மதங்களாலோ மொழிகளாலோ பொருளாதாரத்தாலோ ஜியாகிரபிக்கல் பவுண்டரிஸ்னாலேயோ உலகத்தை ஒன்றாக்குவது என்பது பாசிபிளே கிடையாது. இது எப்பயோ புறநூற்றில் சொல்லிட்டான். காடாக ஒன்றோ நாடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிகையாக ஒன்றோ எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. இந்தியா என்பது அரபிக்கடலும் தார்பாலைவனமோ நர்மதா நதியும் காவிரி நதியும் கிடையாது. மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள். அதனால் காடு நாடு மோடு இதெல்லாம் விட்டுதல். மக்கள் நீ ஒன்றாக்காத வரைக்கும், மக்களை நல்லவங்களாக்காத வரைக்கும் எந்த நாடும் உருப்படவே உருப்படாது. எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படிங்கிறான். சங்கரா நீ மலைத்தேன், உன்னை சந்தித்ததும் மலைத்தேன். நீ அற்புத நற்சுவைத்தேன், உன் அன்பினை நான் சுவைத்தேன். வண்ணங்களை குழைத்தேன், உன் வடிவழகை இழைத்தேன். எண்ணங்களை தொடுத்தேன், இறைவா உன் முன் இசைத்தேன். பெருநிதி உனை உணர்ந்தேன், பேற்றினால் கவி புனைந்தேன். நீ அருள்நெறி தரும் நருந்தேன், யானதையன்றி வேறருந்தேன். உறவுகளை துறந்தேன், உன் நிழலில் நான் சிறந்தேன். ஊழ்வினைகள் தொலைந்தேன், உயரிய பதம் அடைந்தேன். கொஞ்சி உன்னை அழைத்தேன், குரல் கொடுத்தாய் திகைத்தேன். மஞ்சம் ஒன்று அமைத்தேன், என் மடியமர்ந்தாய் சிலிர்த்தேன். மனம் திருந்த அழுதேன், மன்னித்தாய் பதம் தொழுதேன். நெஞ்சில் கனம் குறைந்து சிரித்தேன், நீ கை கொடுத்தாய் பிழைத்தேன். சங்கரா நீ மலைத்தேன், உன்னை சந்தித்ததும் மலைத்தேன். ತಿರುವೆಂಕಟಾದೀಶ ಜಗದೀಶ ಕರುಣನೇಲಗರಾವೆ ಕಮಲೇಶ. ತಿರುವೆಂಕಟಾದೀಶ ಜಗದೀಶ కోటి గొంతులు నిన్ను గోవిందాయని పిలువ, కోటి చేతులు నీకు కోరి జోతలు చేయ. కోటి గొంతులు నిన్ను గోవిందాయని పిలువ, కోటి చేతులు నీకు కోరి జోతలు చేయ. కోరికలు తీర్చేటి కొంగు బంగారమై, కొండలేడింటిపై కొలువు తీరేవయ్య. తిరువెంకటాదీశ జగదీశ పాతకమ్ముల తీర్చు పంచదారల నడుమ, బహుపుణ్యప్రదమైన స్వామి గ్రహ తీరాన. పాతకమ్ముల తీర్చు పంచదారల నడుమ, బహుపుణ్యప్రదమైన స్వామి గ్రహ తీరాన. ఆనంద నిలయాన అందాల కొలువున్న, ఆనంద రూపమము ఆదరింపగరావే. తిరువెంకటాదీశ జగదీశ
శివరూపు నీవనుచు చెప్పుదురు కొందరు, ఆదిశక్తి వటంచు అందురింకొందరు. శివరూపు నీవనుచు చెప్పుదురు కొందరు, ఆదిశక్తి వటంచు అందురింకొందరు. నారాయణుండనుచు నమ్ముదురు కొందరు, మూడు శక్తులు కూడా ముచ్చటవు రూపము తిరువెంకటాదీశ జగదీశ. కరుణలేలగరావే కమలేశ, తిరువెంకటాదీశ జగదీశ. నాదవిందు కళాది నమో నమ, వేదమంత్ర స్వరూప నమో నమ, జ్ఞాన పండిత స్వామి నమో నమ, విరూపోడి నామ సంగు కుమార నమో నమ, భోగాంతరి బాల నమో నమ, నాగబంధ మయూర నమో నమ, పరశూర సేదదండ వినోద నమో నమ, గీత కింకిణి పాద నమో నమ, ధీర సంభ్రమ వీరా నమో నమ, గిరిరాజ దీపమంగళ జ్యోతి నమో నమ, తూయంబల లీలా నమో నమ, దేవకుంజరి ఆగా నమో నమ, వరదాయ. ఓం జై శివ శంకర రే స్వామి జగత్ పరిపాలక రే, ఆది శంకర అవతారా அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.